Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல மணக்க நெய் சாதம் உதிரியா எப்படி சூப்பரா ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு சைடு டிஷ்ஷா பக்கா ரோட்டு கடை எம்டி சால்னாவும் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெய் சாதம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாமா? நெய் சாதம் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பிரஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2-3 பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கிராம்பு. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை. இது கூடவே ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும். ஏன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக்குனீங்கன்னா நெய் சாதம் கலர் மாறிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம், வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் சேர்க்க போகிறது இல்லை. இப்போ ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இப்போ வதங்கிருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. புதினா வந்து நல்லா சுருங்கிடும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. புதினா மட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான். நான் வந்து அரிசி நார்மல் அரிசி தாங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இல்லை வந்து ஜீரக சம்பா அரிசி, 22 கேரட், துளசி, இந்த மாதிரி நிறையா அரிசி வகைகள் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா இந்த ஸ்பைசஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த புதினா கூடலாம் மிக்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இதில் தாங்க நான் அரிசி மெஷர் பண்ணேன். இதில் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பாலில் எடுத்து கலந்துக்கிறேன். மீதி வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2.5 டம்ளர் தேங்காய் பால், 2.5 டம்ளர் தண்ணி, மொத்தமாக 5 டம்ளர் சேர்க்க போகிறோம். இப்போ 2.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போது மீதி 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துடுறேன். மொத்தமாக 5 டம்ளர் தண்ணிங்க, கணக்கு வச்சுக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து குழஞ்சிரும், உங்களுக்கு உதிரியாக வராது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, அப்புறம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா கொதி வந்துடும். இது பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ப்ரெஷர் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா ஒரு மிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம நெய் சாதம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக மணக்க சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பாருங்கள், உதிரியான சூப்பரான பர்ஃபெக்டான நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம எம்டி சால்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எம்டி சால்னாக்கு ஃபஸ்ட்டு நான் மசாலா அரைச்சிடுறேன். இப்போது ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கலை வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும், இல்லைன்னா குருமா மாதிரி ஆகிடும். இப்போது 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நல்லா உடச்சி விட்டுடுறேன், அப்போ தான் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைக்க முடியும். இது கூட 10 மிளகு, அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு.
அப்புறம் ஃபைனலாக ஒரு 4 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரம் கலர் மாறணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது 2 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தக்காளியை அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷி ஆகணும், அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதே நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு எண்ணெய் பிரியும் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கடைசியாக மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பரோட்டாக்கு சால்னா ரெடி பண்ணுறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது லன்ச் ரெசிபின்றதுனால திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணும், அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா 2 விசில்லையே நீங்கள் நிறுத்திட்டா போதும். இப்போது 4 விசில் வந்து எடுத்தாச்சு. பாருங்கள் நமக்கு எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சூப்பரான லன்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.